ஹாய், ஹலோ 10th பசங்களா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு எக்ஸாம் வரப்போது. தமிழ் எக்ஸாமுக்கு 20 நாள், 30 நாள்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப ரொம்ப சீக்கிரத்துல, அதுவும் இன்னும் 3, 4 நாள்ல நமக்கு எக்ஸாம் வரப்போதே! என்ன பண்றது? அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எதெதெல்லாம் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாமோ, அத தான் ஃபர்ஸ்ட்டு படிக்கணும். அப்ப என்னென்னலாம் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படிவம், கடிதம், கட்டுரை, மனப்பாடச் செய்யுள் இதுலலாம் நம்ம ஈஸியா மார்க் வாங்கலாம். சரியா? அப்ப அந்த மாதிரி உள்ள விஷயத்துலலாம் நம்ம மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அதுலலாம் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா மார்க் வந்து மைனஸ் ஆகும்ப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணி அதிக மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? சென்டம் மார்க் நம்மளால போட முடியும். சரி, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா உள்ள படிவம். இது 5 மதிப்பெண் வினா. சரியா? கண்டிப்பா இந்த கேள்வி இடம்பெறும் எக்ஸாம்ல. ஓகே. முக்கியமா படிவம்ங்கிறது கண்டிப்பா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இருக்கும். ஸோ படிவம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? படிவத்துக்கு நமக்கு எத்தனை மார்க் குடுக்குறாங்க அப்படின்னா 5 மார்க்குப்பா. கண்டிப்பா நம்ம எப்படி படிவம் வந்து எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளால கண்டிப்பா படிவம் வந்து ஃபுல்லா கரெக்ட்டா எழுத முடியும். சரியா? படிவம் எப்படி குடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்படி தான்ப்பா குடுப்பாங்க. சரியா? முழு பெயர், பாலினம், கைபேசி இதெல்லாம் குடுத்து இந்த இடத்துல வந்து டேஷ் மாரி குடுத்துருவாங்க. அப்ப நம்ம இத எப்படி ஃபில் பண்ணணும்னா, முழு பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்க பேர போடாதீங்க. ஏதாச்சும் ஒரு பேர் போடுங்க. சரியா? ஏதாவது ஒரு நேம் போடுங்க. இனிஷியல் என்ன போடுறீங்கன்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இப்ப நான் பாருங்க, இளமாறன் அப்படின்னு எழுதியிருக்கேனா, இளமாறன் அப்படின்னு எழுதியிருக்கேனா, இதுல தந்தையார் பெயர்ன்னு கேட்பாங்கல்ல, அப்போ வந்து ல தான் ஸ்டார்ட் ஆகணும். சரியா? அந்த மாதிரி தான் ஒரு பேரை வந்து இங்க போடணும். ஓகே. இப்போ முழு பெயர் இளமாறன். ஓகேவா? பாலினம் வந்து என்ன அப்படின்னா, இளமாறன் அப்படிங்கிறது ஒரு பையன் அப்படிங்கிறதுனால நான் இங்க ஆண் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? அடுத்து கைபேசி எண் பாருங்க. ஏதாச்சும் ஒரு 10 நம்பர். இந்த நம்பர் தான் குடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களோட நம்பர்லாம் குடுத்துறாதீங்கப்பா. சரியா? இது வந்து எப்படி குடுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு 10 நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. ரேண்டமா ஏதாவது செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி வந்து சில ஸ்கூல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல எழுதக்கூடாது. தமிழ்ல தான் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல தான் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ, அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? மின்னஞ்சல் முகவரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பிறந்த தேதி உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டாலும் சரி, இல்ல வேற ஏதாச்சும் போட்டாலும் சரி, கரெக்ட்டா போட்டுக்கோங்க. சரியா? ரத்த வகை நான் இங்க ஏ பாசிட்டிவ் போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன போடணுமோ அத நீங்க போட்டுக்கோங்க. சரியா? இல்லாத பாசிட்டிவ்லாம் போட்டுறாதீங்கப்பா. எது வந்து இருக்கோ ஏ, பி, சி இதுல ஏ, பி, ஓ இந்த மாதிரி எது இருக்கோ அத போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து தந்தையின் பெயர். தந்தையின் பெயர்ல வந்து இந்த இனிஷியல் வந்து நான் போட்டிருக்கேன். அதனால நான் கணபதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். சரியா? அடுத்தது பாருங்க, தாயாரின் பெயர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன பேர் என்ன பேர் எழுதணும்னு தோணுதோ அத எழுதிக்கோங்க. நான் வந்து இங்க செல்வி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் தொடர்பு முகவரி இருக்குல்ல, தொடர்பு முகவரியில கதவு எண், தெருவின் பெயர், கிராமம், நகரத்தின் பெயர் கேட்டிருக்காங்கல்ல, ஏதாச்சும் ஒரு நகரம் போடுங்க. இப்ப பாருங்க, கதவு எண் கேட்டிருக்காங்க, 30ன்னு போட்டிருக்கேன்னா, தெருவின் பெயர் தெற்கு தெரு, வடக்கு தெரு, இந்த மாதிரி எது வேணாலும் கீழ தெரு, மேல தெரு, இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம்ப்பா. சரியா? அடுத்தது பாருங்க, கிராமம் வந்து நான் வந்து சுவாமிமலைன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கிராமத்தோட பேர் நீங்க போட்டுக்கோங்க. மாவட்டம் நான் தஞ்சாவூர் மாவட்டம்னு போட்டிருக்கீங்க. நீங்க வந்து உங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள வேற ஏதாச்சும் ஒரு கிராமத்தோட பேர் கூட போட்டு உங்களோட மாவட்டம் போட்டுக்கலாம். பின்கோடு ஏதாச்சும் ஒரு நம்பர், ஆனா கரெக்டா வந்து 6 நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க. ஓகே. அதாவது 6 நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நிரந்தர முகவரி பாருங்க. இது வந்து இங்க என்ன எழுதியிருக்கீங்களோ, தொடர்பு முகவரி என்ன எழுதியிருக்கீங்களோ அதவே நிரந்தர முகவரியா எழுதிக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து மாநிலம். மாநிலத்துல வந்து தமிழ்நாடா, இனம் வந்து இந்தியன். சரியா? இது எழுதிக்கோங்க. அடுத்து ஆதார் எண் வந்து உங்க ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி எக்ஸ்எக்ஸ்னு போட சொன்னா எக்ஸ்எக்ஸ்னு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை ஏதாச்சும் போட சொல்றாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு இந்த நம்பர் தான் அப்படிங்கிறது இல்லை. ஆனா அந்த நம்பர் வந்து 12 நம்பர் இருக்கணும்ப்பா. 12 நம்பர் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, கடவுச்சொல். கடவுச்சொல்ல உங்க ஸ்கூல்ல எக்ஸஸ் போட சொன்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆ ஆ ஆ இ ஈ இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா என்ன, கடவுச்சொல் கடவுச்சொல்ல நம்ம இங்க என்ன போட்டிருக்கோமோ அதுதான் கடவுச்சொல்லை உறுதிப்படுத்தவும். அதுலேயும் அதே தான் போடணும். சரியா? இங்க 5 போட்டிருந்தோம் அப்படின்னா இங்கே 5 தான், 5 தான் போடணும். இங்க வந்து 6 போட்டிருந்தோம் அப்படின்னா இங்கேயும் 6 தான் போடணும். ஓகே. இந்த மாதிரி எதெல்லாம் முக்கியமான விஷயங்களோ அதை தேடி தேடி படிங்க. சரியா? அந்த மாதிரி படிச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, கரெக்டாக எதில் ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி வாங்கணும்.
சரியா? அதுக்கடுத்து வந்து கடிதம் இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போட்டுக்கோங்கப்பா. படிவத்தில் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. ஓகே. தேங்க்யூ.